We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. SRS team சென்னை சேப்பாக்கத்தில் வந்து பார்த்தோம்னா புவர் வின் ரெக்கார்டு வச்சிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் 23.1% தான் இருக்கு. குறிப்பா சிஎஸ்கே டீமுக்கு ப்ளே பண்ணும்போது ரொம்ப சுமாரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான மெயின் ரீசன் எப்பெல்லாம் சிஎஸ்கே டீமுக்கு இந்த கிரவுண்ட்ல ப்ளே பண்றாங்களோ அந்த போட்டிகளில் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த அளவுக்கு சுமாரான பர்ஃபார்மன்ஸ் இதுவரை கொடுத்துருக்காங்க. இந்த போட்டியில இந்த ரெக்கார்டை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்களா இல்ல அகைன் ஃபிளாப் ஆவாங்களா? டீட்டெயிலாக ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு த ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோல சென்னை சூப்பர் கிங்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் IPL 2026 மேட்ச் நம்பர் 63 ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 18th May மண்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது MA சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்டெப்தான ஸ்டாட்ஸ் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோஸும் நிறைய மணி நேரம் செலவு பண்ணி தான் மேக் பண்ணிருக்கோம். நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும் ஷேர் ஆகட்டும் கண்டிப்பா நம்ம மோட்டிவேட் பண்ணும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளா இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனல்ல இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதனால மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவதா டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் இதுவரை 24 மேட்சஸ்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுல 16-8ன்னு சிஎஸ்கே டீம் டாமினேட் பண்ணியிருக்காங்க. பட் லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தோம்னா 3-1 எஸ்ஆர்எஸ் டீம் லீட் பண்றாங்க. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 6 முறை இந்த ரெண்டு அணிகளும் மோதிருக்காங்க. அதுல 5 போட்டிகளில் சிஎஸ்கே டீம் ஜெயிச்சு டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு போட்டியில மட்டும்தான் எஸ்ஆர்எஸ் டீம் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா சிஎஸ்கே 87 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல வின் ரெக்கார்ட் நல்லா இருக்கு, 64.4% இருக்கு. இதுவே எஸ்ஆர்எஸ் டீம் இங்க ப்ளே பண்ண 13 மேட்சஸ்ல வெறும் 3 மேட்ச் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் ரொம்ப சுமாரா இருக்கு, 23% தான் இருக்கு. அடுத்ததா பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல கூட பிச் கண்டிஷன் ஜெனரலா பார்த்தோம்னா பேட்டிங்க்கு டீசென்ட் சப்போர்ட் கொடுக்கும். அது போக ஸ்பின்னர்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இங்க இருக்கு. இந்த சீசன்ல டோட்டலா இங்க 4 நைட் மேட்ச் நடந்துச்சு. அதுல மோஸ்ட்லி பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் மும்பை டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்ணி 159 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி 170லேருந்து 190 இந்த ரேஞ்சுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரியான பிச் கண்டிஷன் வந்து இருக்கும். ஒருவேளை ஃபர்ஸ்டா பேட் பண்ணக்கூடிய டீம் பவர் பிளே ஓவர்ஸ்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, ஒரு 60 ரன்ஸ் 70 ரன்ஸ் அடிச்சாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 200க்கு மேலே ரெஜிஸ்டர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டாஸ் டென் பார்த்தோம்னா நைட் கேம்ஸ்ல மோஸ்ட்லி டாஸ் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் 2 இயர்ஸா இங்க 16 ஐபிஎல் நைட் மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்டா பேட் பண்ண டீம் 6 போட்டியிலும், செகண்டா பேட் பண்ண டீம் 10 மேட்சஸ்லையும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 161ம், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 147ம் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆவரேஜ் ஸ்கோர் சுமாராக தான் இருக்கு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டா பேட் பண்ணும்போது ஒருவேளை டியூ இல்லை அப்படின்னா செகண்டா பேட் பண்ற டீம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னாலும் டிசி ஆகட்டும் அதுக்கப்புறம் கேகேஆர் டீம் செகண்டா பேட் பண்ணும்போது ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகி தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா இங்க 190 இருக்கு. பேட்டர்ஸோட ஆவரேஜ் 24.6 இருக்கு, மீடியம் ரேஞ்சில் இருக்கு. அடுத்ததா வென்யூ ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும் இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸா இங்க நடந்த 16 ஐபிஎல் நைட் மேட்சஸோடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த போட்டியில ப்ளே பண்ணக்கூடிய ரெண்டு டீமுடைய டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் இது கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ்ல பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் டீசென்டா இருக்கு. ரன் ரேட் 8.5 இருக்கு. பட் மிடில் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா 7.6க்கு டிராப் ஆயிருக்கு. இங்க பேட்டர்ஸ் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுவே டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா எக்ஸாக்டா 9 இருக்கு. மற்ற ஐபிஎல் கிரவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரன் ரேட் டெத் ஓவர்ஸ்ல இங்க கம்மியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் விக்கெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லயுமே அதிகமாக விழுந்திருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.8 இருக்கு. ஒரு சில போட்டிகளில் 1 விக்கெட்டும் ஒரு சில போட்டிகளில் 2 விக்கெட்டும் இங்க விழுந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னாலும் 3 ஃபேஸ்ல பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் டீசென்டா இருக்கு. மற்ற ஐபிஎல் கிரவுண்ட்ஸ்ல பார்த்த மாதிரி ரன் ரேட் 10க்கு மேலலாம் இல்லை.
பவர் பிளே ஓவர்ஸில் 8.7 பவர் பிளே ஓவர்ஸ் ஆகட்டும் டெத் ஓவர்ஸ் ஆகட்டும் இந்த ரெண்டு ஃபேஸ்லையுமே 8.7ம் மிடில் ஓவர்ஸில் 7.7ம் இருக்குது. எந்தெந்த போட்டிகளில் செகண்டாக பேட் பண்ணும்போது டியூ இல்லையோ செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸில் பேட்டர் ஸ்ட்ரகிள் ஆகலாம். அந்த மாதிரியான சமயத்தில் ஸ்பின்னர்ஸ்க்கான விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸில் அதிகமாக விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்கே 2.8 இருக்குது. பவர் பிளே ஓவர்ஸில் ஒரு சில போட்டிகளில் விழுந்திருக்கு. பட் லோ ஸ்கோரிங் கேமாக இருக்குது. ஒரு 160 தான் டார்கெட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பவர் பிளே ஓவர்ஸில் அந்தளவுக்கு விக்கெட்ஸ் விழுகலை. அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டாக இருக்கு. ரன் ஸ்கோர் per innings 55 இருக்கு. ரெண்டு ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜா 38 பால்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. ஸ்ட்ரைக் ரேட் 140 ரேஞ்சில் இருக்கு. எல்லாமே டீசென்ட்டாக இருக்கு. அடுத்ததா டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் லோவர் ஆர்டர் ஸ்டார்ட்ஸ் பார்த்தோம்னா இங்கே டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 3 பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 53% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 37%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 10.5% வந்திருக்கு. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி கொலாப்ஸ் ஆனது கிடையாது. இப்போ பவர் பிளே ஓவர்ஸில் 1 or 2 விக்கெட்ஸ் விழுந்துச்சு அப்படின்னா மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி 16 or 17 ஓவர்ஸ் வரைக்கும் அவங்க பேட் பண்ணுறாங்க. கடைசி 2 இல்லைனா 3 ஓவர் மட்டும்தான் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கான பேட்டிங் சான்ஸ் கிடைச்சிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலவே தான் இருக்குது. ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் ரன் ஸ்கோர் per innings 52 இருக்குது. ரெண்டு ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜாக 36 பால்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக் ரேட் இங்கேயும் 140 ரேஞ்சில் இருக்குது. அதுக்கப்புறம் டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டார்ட்ஸ் பார்த்தோம்னா இங்கேயும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இன்னுமே அதிகமாக இருக்குது. 58% ஆஃப் ரன்ஸ் அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 31%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 10.5% இங்கே வந்திருக்கு. அடுத்ததா பேசஸ் ஸ்பின் ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் bowlers அண்ட் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேருமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் bowlers டோட்டலாக 64% ஆஃப் ஓவர்ஸும் ஸ்பின்னர்ஸ் வந்து 36% ஆஃப் ஓவர்ஸும் பவுல் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக ஃபாஸ்ட் bowlers 135 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் வந்து 67 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இன்னிங்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் bowlers ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 72 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் வந்து 63 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் அதிகமாக எடுத்திருக்காங்க. அதே போல தான் ஸ்பின்னர்ஸும் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது தான் அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 40 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 27 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. டியூ இருந்துச்சு அப்படின்னா அந்தளவுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாயிடும் ஸ்பின்னர்ஸ்க்காகட்டும் ஃபாஸ்ட் bowlersக்காகட்டும். அடுத்ததா சிஎஸ்கே டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். சிஎஸ்கே டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 12 மேட்சஸில் 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 6 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. 12 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 6th பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல இருக்கு. வரக்கூடிய 2 மேட்சும் நல்ல நெட் ரன் ரேட்டில் ஜெயிச்சு மற்ற டீம்ஸோட வெற்றி தோல்வியை பொறுத்து தான் இவங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது டிசைட் ஆகும். அடுத்தா சிஎஸ்கே டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கெய்க்வாட், ஊர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா, டிவல் பிரிவிஸ், சிவம் தூபே, பிரசாந்த் வீர், நூர் அகமத், அன்ஷுல் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி, ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் குஜப்னீத் சிங். லாஸ்ட் மேட்ச்ல செகண்டா பவுல் பண்ணும்போது குஜப்னீத் சிங் அவர் வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்திருந்தாரு சிவம் தூபேக்கு பதிலாக. ஒருவேளை சிஎஸ்கே ஃபர்ஸ்டாக பேட் பண்ணி கொலாப்ஸ் ஆனாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 3 ஃபாரின் பிளேயரோட ப்ளே பண்ணுறதால மேத்யூ ஷாட் அவர் வந்து இம்பாக்ட் பிளேயராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தோம்னா சர்ஃப்ராஸ் கானும் இருக்காரு. நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸில் முகேஷ் சௌத்ரி, அன்ஷுல் கம்போஜ், ஸ்பென்சர் ஜான்சன். மிடில் ஓவர்ஸில் நூர் அகமத், முகேஷ் சௌத்ரி, பிரசாந்த் வீர், குஜப்னீத் சிங். டெத் ஓவர்ஸில் அன்ஷுல் கம்போஜ், ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் குஜப்னீத் சிங். டெத் ஓவர்ஸில் அன்ஷுல் கம்போஜ் 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா சிஎஸ்கே டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சஞ்சு சாம்சன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் 43.7 இருக்கு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஆவரேஜ் 27 இருக்கு. லாஸ்ட் சீசன் வரைக்கும் இந்த கிரவுண்டில் ரெக்கார்ட்ஸ் புவராக தான் இருந்துச்சு. பட் இந்த சீசனில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. குறிப்பாக ஒரு மேட்ச்ல செஞ்சுரியும் அடிச்சிருந்தாரு ஒரு நைட் கேமில். மேட்சப்ஸில் பார்த்தோம்னா சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு எதிராக ஸ்டாட்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் அபிஷேக் சர்மா அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதுல நிதிஷ்குமாரோடைய முதல் பால்லேயே அவுட் ஆயிருக்காரு சஞ்சு சாம்சன். அடுத்ததா ருத்துராஜ் கெய்க்வாட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 தூர ஸ்டாட்ஸுமே நல்லா இருக்கு. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 52 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 49 ஆவரேஜும் இருக்கு. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ராம் ஸ்டாட்ஸும் இருக்கு, நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் பேட் கமின்ஸ் அண்ட் ஈஷன் மலிங்கா இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதுல ஈஷன் மலிங்காவோட முதல் பால்லே அவுட் ஆயிருக்காரு ருத்துராஜ் கெய்க்வாட். அடுத்ததா ஊர்வில் பட்டேல் இந்த கிரவுண்ட்ல 2 மேட்ச் பிளே பண்ணி 89 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஹையஸ்டா ஒரு மேட்ச்ல 65 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த சீசன்ல தான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. சேஸ் பண்ணும்போது 65 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு 23 பால்ஸ்ல. அடுத்ததா பார்த்தோம்னா கார்த்திக் சர்மா இந்த கிரவுண்ட்ல அவர் பிளே பண்ண 3 மேட்ச்ல 75 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 54 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு.
அடுத்ததா டிவெல் பிரெவிஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்கு. ஆவரேஜ் 21 தான் இருக்கு. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 31 இருக்கு. கிரவுண்ட் ரெக்கார்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு. மேட்சப்ஸில் பார்த்தோம்னா எல்லா பவுலிங் டைப்பு கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. மெயினாக ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் ஷிவாங் குமார் அவருடைய பால்ல ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. 2 பால் ஃபேஸ் பண்ணி ரன் எதுவும் எடுக்காம அவுட் ஆயிருக்காரு டிவெல் பிரெவிஸ். நெக்ஸ்ட் சிவம் தூபே. பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு ஆவரேஜ் சுமாராக தான் இருக்கு. எக்ஸாக்டா 20 இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 45 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 37 இருக்கு ஆவரேஜ். அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 66 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு ஆகட்டும் இந்த கிரவுண்ட்ல ஆகட்டும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல பேட்டிங் மேட்சப்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப் சுமாராக தான் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா பேட் கமின்ஸ் அண்ட் சகிப் ஹுசைன் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா பிரசாந்த் வீர். இவருக்கு பார்த்தோம்னா சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. அடுத்ததா நூர் அகமத். இவர் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 12 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 20 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. பெஸ்ட் ஒரு மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா அன்ஷுல் கம்போஜ். பேட்டிங் ஸ்டாட்ஸ் சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 14 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் இவருக்கும் நல்லா இருக்கு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா முகேஷ் சௌத்ரி. இவர் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஒரு இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் இந்த கிரவுண்ட்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன் இந்த கிரவுண்ட்ல பிளே பண்ண ஒரு மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. கடைசியா பார்த்தோம்னா குஜப்னீத் சிங். எஸ்ஆர்எஸ் டீமுக்கு ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரு விக்கெட்டும் இந்த கிரவுண்ட்ல 11 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்கு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். எஸ்ஆர்எஸ் டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 12 மேட்சஸ்ல 7 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 5 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 14 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 3rd பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா குஜராத் டீமுக்கு 82 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. வரக்கூடிய 2 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல நல்ல நெட் ரன் ரேட்டோட ஜெயிச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகலாம். பட் ஃபர்ஸ்ட் 2 இடத்தை பிடிக்கணும் அப்படின்னா வரக்கூடிய 2 மேட்ச்லயுமே நல்ல நெட் ரன் ரேட்ல ஜெயிச்சாகணும். அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஹென்ரிச் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, சலில் அரோரா, ஸ்மரன் ரவிச்சந்திரன், பேட் கமின்ஸ், ஷிவாங் குமார், ஹர்ஷ் தூபே, ஈஷன் மலிங்கா அண்ட் சகிப் ஹுசைன். லாஸ்ட் மேட்ச்ல செகண்டா எஸ்ஆர்எஸ் டீம் பேட் பண்ணும்போது சகிப் ஹுசைனுக்கு பதிலாக ட்ரேவிஸ் ஹெட் இம்பாக்ட் பிளேயரா வந்திருந்தாரு. ஒருவேளை ஃபர்ஸ்டா பேட் பண்ணி கொலாப்ஸ் ஆனாங்க அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அன்கித் வர்மா இம்பாக்ட் பிளேயரா வரலாம். அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல பேட் கமின்ஸ், ஈஷன் மலிங்கா, ஹர்ஷ் தூபே. மிடில் ஓவர்ஸ்ல ஷிவாங் குமார், ஹர்ஷ் தூபே, சகிப் ஹுசைன், நிதிஷ்குமார் ரெட்டி. டெத் ஓவர்ஸ்ல பேட் கமின்ஸ், ஈஷன் மலிங்கா அண்ட் சகிப் ஹுசைன். டெத் ஓவர்ஸ்ல ஈசன் மலிங்கா 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேவிஸ் ஹெட். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 துறை ஆவரேஜும் ரொம்ப சுமாரா இருக்கு. சென்னை டீமுக்கு அதிகபட்சமா 31 ரன்ஸும் இந்த கிரவுண்ட்ல 34 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல சேனமேன் பவுலரா நூர் அகமத் இருக்காரு. மற்றபடி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா நூர் அகமத் அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. 9 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி 10 ரன்ஸ் அடிச்சு அதுலயே 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் முகேஷ் சௌத்ரி அண்ட் அன்ஷுல் கம்போஜ் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா அபிஷேக் சர்மா. சிஎஸ்கே டீமுக்கு ஆவரேஜ் டீசெண்டா இருக்கு. 31 இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 75 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு ஈவினிங் மேட்ச்ல சேஸ் பண்ணும்போது அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ரெக்கார்ட்ஸ் ரொம்ப புவரா இருக்கு. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் அதிகபட்சமா 55 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மற்ற போட்டிகள்ல பெர்ஃபார்மன்ஸ் புவரா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பவுலிங்ல பார்த்தோம்னா 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. இந்த கிரவுண்ட்ல 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப் சுமார் தான். அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா முகேஷ் சௌத்ரி அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா தான் இருக்கு. அடுத்ததா இஷான் கிஷன். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 துறை ஆவரேஜும் சுமாராக தான் இருக்கு. சிஎஸ்கே டீமுக்கு அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 68 ரன்ஸும் இந்த கிரவுண்ட்ல 44 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பட் பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா இவர் முகேஷ் சௌத்ரி அவருடைய பால்ல 3 முறை அவுட் ஆயிருக்காரு. 7 பால் ஃபேஸ் பண்ணி 6 ரன்கள் அடிச்சு அதுலேயே 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. இந்த ஸ்டாட்ஸை நீங்க நோட் பண்ணுங்க. ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப சுமாரா இருக்கு. ஒருவேளை இந்த போட்டியில பவர் பிளே ஓவர்ஸ்குள்ளேயே இஷான் கிஷன் பேட் பண்ண சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா முகேஷ் சௌத்ரியோட பால்ல ஸ்ட்ரகிள் ஆகலாம். இந்த ஸ்டாட்ஸை நீங்க நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நூர் அகமத்துடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு.
அடுத்ததா ஹென்ரிச் கிளாசன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வின்னிங் ரெக்கார்ட் ரெண்டுத்தோட ஆவரேஜுமே சுமாராக தான் இருக்கு. சிஎஸ்கே டீமுக்கு அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 59 ரன்ஸும் இந்த கிரவுண்டில் 50 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. மேட்ச் அப்ஸில் எல்லா பவுலிங் டேப்பு கிரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. மெயினாக லெக் பிரேக் அண்ட் ஷனமன் பவுலர்ஸ்க்கு எதிராக நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்ச் அப்ஸில் பார்த்தோம்னா நூர் அகமத் அண்ட் அன்ஷுல் கம்போஜ் இந்த ரெண்டு பேருத்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதில் அன்ஷுல் கம்போஜோடைய பால்ல பார்த்தோம்னா 5 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி ரன் எதுவும் எடுக்காம அவுட் ஆயிருக்காரு. இந்த ஸ்டாட்ஸையும் நீங்கள் நோட் பண்ணுங்க. அடுத்ததா நிதிஷ்குமார் ரெட்டி பேட்டிங் ஸ்டாட் சுமாராக தான் இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா சிஎஸ்கே டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஆர்ம் பேசரா முகேஷ் சௌத்ரி இருக்காரு. பவுலிங் மேட்ச் அப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்கு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்ச் அப்ஸ்ல பார்த்தோம்னா இவர் சிஎஸ்கே டீம் இருக்கக்கூடிய பவுலர்ஸ்க்கு எதிராக இதுவரை அவுட் ஆனதில்லை. அதிக பாலும் ஃபேஸ் பண்ணதில்லை நிதிஷ்குமார் ரெட்டி. அடுத்ததா சலில் அரோரா இவர் சிஎஸ்கே டீமுக்கு ஒரு மேட்ச்ல பேட் பண்ணி 13 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா ஸ்மரன் ரவிச்சந்திரன் இவருக்கான ஸ்டாட்ஸ் அவைலபிளா இல்லை. அடுத்ததா பேட் கமின் சிஎஸ்கே டீமுக்கு 13 இன்னிங்ஸ்ல 9 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 12 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் டீசென்டா இருக்கு. மேட்ச் அப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா சிவாங் குமார் சிஎஸ்கே டீமுக்கு ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. அடுத்ததா ஹர்ஷ் துபே இவருக்கான ஸ்டாட்ஸ் அவைலபிளா இல்லை. பவுலிங் மேட்ச் அப் சுமாராக தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஈஷன் மலிங்கா சிஎஸ்கே டீமுக்கு ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ் இவருக்கும் சுமாராக தான் இருக்கு. கடைசியா சகிப் உசைன் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு சிஎஸ்கே டீமுக்கு. அடுத்ததா இந்த மேட்சுக்கான பேஸ் டீம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த போட்டியில யாரு வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த பிச் கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒருவேளை ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ல பிளே பண்றாங்க அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா சிஎஸ்கே டீமுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு. ஒருவேளை லாஸ்ட் மேட்ச் மாதிரி அதாவது எல்எஸ்சி டீமுக்கு பிளே பண்ணும்போது பேட்டிங்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அது ரொம்பவே சிஎஸ்கே டீமுக்கு சிக்கலாயிரும். ஏன்னா எஸ்ஆர்எஸ் டீம் அவங்களுடைய பேட்டிங் யூனிட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஃபர்ஸ்டா பேட் பண்ணி 180 200க்கு மேல அடிச்சுட்டாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணுறது ரொம்பவே சிரமமாயிடும். இன்னொரு ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீம் 2021லேருந்து 180க்கு மேலே இருக்கக்கூடிய டார்கெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணதே இல்லை. ஸோ இந்த சிக்கல் இருக்கிறதால மோஸ்ட்லி ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டில் ப்ளே பண்ணுறது தான் சிஎஸ்கே டீமுக்கு நல்லது. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஒருவேளை பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு தான் ஒரு எட்ஜ் இருக்குது. கீப்பர் செக்ஷன்ல ஹென்ரிச் கிளாசன் அண்ட் சஞ்சு சாம்சன் 2 பேருமே மோஸ்ட்லி டீம்ல இருப்பாங்க. இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஊர்வில் பட்டேல், இஷான் கிஷன் அண்ட் சலில் அரோரா இருக்காங்க. இதுல இஷான் கிஷன் ஆகட்டும், ஊர்வில் பட்டேல் ஆகட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். ஒருவேளை நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் மேலே நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி மேட்ச் அப்ஸில் பார்த்துருப்போம். முகேஷ் சௌத்ரியோட பாலில் ஸ்ட்ரகிள் ஆயிருந்தாரு. 3 தடவை அவுட் ஆயிருந்தாரு 7 பால் ஃபேஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவர் மேலே ரிஸ்க் எடுக்கலாம் ஒரு சில ஜிஎல் டீம்ஸில். பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் கார்த்திக் சர்மா. இதுல கார்த்திக் சர்மாவை நம்ம டிஃபரன்ஷியல் பிக்கா சூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல பொட்டன்ஷியல் உள்ள பிளேயரா இருக்காரு. இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரேவிஸ் ஹெட், டிவெல் பிரேவிஸ் அண்ட் ஸ்மரன் ரவிச்சந்திரன் இருக்காங்க. ட்ரேவிஸ் ஹெட் பார்த்தோம்னா ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படிங்கும்போது இவர் மேலே நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். ஆல்ரெடி இந்த கிரவுண்டில் ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படிங்கும்போது இவரை ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். டிவெல் பிரேவிஸ் எடுத்துட்டிங்கன்னா சிஎஸ்கே ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக இவரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச்ல டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருந்தாரு. ஆல்ரவுண்டர்ஸ்ல பார்த்தோம்னா நிதிஷ்குமார் ரெட்டி மோஸ்ட்லி டிஃபால்ட் பிக்கா இருக்காரு. இது போக மற்ற ஆப்ஷன் சிவம் துபே, ஹர்ஷ் துபே அண்ட் பிரசாந்த் வீர் இருக்காங்க. இதுல கண்டிப்பா நீங்க ஹர்ஷ் துபே ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணலாம் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படிங்கும்போது. ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல பாத்தீங்கன்னா சிஎஸ்கே டீம்ல அதிகம் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் இருக்காங்க. ஒரு ஆர்த்தடாக்ஸ் போல நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக்ல. பவுலிங் கேட்டகரியில ஈஷன் மலிங்கா, அன்ஷுல் கம்போஜ் அண்ட் நூர் அகமத் இருக்காங்க. அன்ஷுல் கம்போஜ் லாஸ்ட் மேட்ச்ல ரொம்ப சுமாராக பவுல் பண்ணியிருந்தாரு. அதிக ரன்கள் கன்சிட் பண்ணியிருந்தாரு. பட் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நல்ல கை கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவராகட்டும் நூர் அகமத் ஆகட்டும் கிரவுண்ட் ரெக்கார்டு உங்களுக்கு நல்லா இருக்கு. ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க சிஎஸ்கே டீம் அப்படிங்கும்போது 2 பேருமே டீம்ல இருப்பாங்க. ஒருவேளை செகண்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது டியூ இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற பார்த்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த கேட்டகரியில மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன், உசைன், அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ் இருக்காங்க. விக்கெட் வந்து 2 பேஸ்டா இருக்கு. அதாவது வந்து கொஞ்சம் ஸ்லோவிஷா இருக்கு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உசைன் ஆகட்டும் பேட் கமின்ஸ் 2 பேருமே பெஸ்ட் பிக்கா இருப்பாங்க. நீங்க டிஃபரன்ஷியல் பிக்கா அந்த சமயத்துல உசைனை நீங்க சூஸ் பண்ணலாம். ஒருவேளை விக்கெட் ஸ்பைசியா இருக்கு, பவுலர்ஸுக்கு அதிகம் சப்போர்ட்டிவா இருக்கு இனிஷியல் ஓவர்ஸ்ல அப்படிங்கும்போது ஸ்பென்சர் ஜான்சனை கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. அதுவும் குறிப்பா சிஎஸ்கே டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது கன்சிடர் பண்ணுங்க. இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்ல ருத்ராஜ் கெய்க்வாட், ஹென்ரிச் கிளாசன், சஞ்சு சாம்சன் அண்ட் நூர் அகமத் இருக்காங்க. இதுல
சேஃபஸ்ட் பிக் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ஹென்ரிச் கிளாசன். இதில் எஸ்ஆர்எஸ் டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் ஹென்ரிச் கிளாசனை அதிகம் நீங்கள் கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணலாம். ருத்ராஜ் கெய்க்வாட் பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு ஆகட்டும் இந்த கிரவுண்டையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சஞ்சு சாம்சனை எப்போல்லாம் கேப்டனாக பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளாட் ட்ராக்காக இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக சஞ்சு சாம்சனை நீங்கள் கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணலாம். அதே சமயம் நூர் அகமத் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படிங்கும்போது இவரை நீங்கள் ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். எஸ்ஆர்எஸ் டீம் எடுத்துட்டிங்கனாலும் தேர்ட் ஹையஸ்ட்டாக அதிகமாக இந்த சீசனில் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக அவுட்டாக இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாட்ஸும் இவருக்கு கை கொடுக்குது. ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படிங்கும்போது இவரை நீங்கள் கேப்டனாக ஒரு சில ஜிஎல் டீம்ஸில் ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.